அம்மா உங்க பேருமா? மாரியம்மா. மாரியம்மா, எனக்கு விவரமா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க வீட்ல ஒரு 2 பசங்க இருக்காங்க. 3 பொண்ணுக்கு என்னம்மா பிரச்சனை? 10வது வரைக்கும் நல்லா தான் மேடம் நடந்து போய் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 10வது முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மயக்கம் போட்டு விழுந்துச்சு. இந்த குதிங்கால் நரம்பை இழுத்து பிடிக்குதுன்னு சொன்னாக்கில் முதுகு வந்து இவ்வளோ பெருசு மூட்டை மாட்டம் வந்துருச்சு. எங்க? முதுகில் ஒரு சைடு. ம். அப்புறம் எங்களுக்கு ஆளுகெல்லாம் யாரும் அதிகமாக நெருங்கிக்கல. எல்லாரும் இருக்காங்க, யாரும் இல்லாமலாம் இல்லை. ஆனால் நெருங்கிக்கலை. நாங்கள் பணம் காசுகளை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு எங்களை கொஞ்சம் டம்மியாக நினச்சிட்டாங்க. சரி, நம்ம இருக்க பிள்ளைகளை வச்சு நம்ம தானே கரை சேரணுன்ட்டு நாங்கள் பேசாமல் இருந்தோம். டாக்டர் கூட்டிட்டு போலியா? டாக்டர்கிட்ட கூட்டி போனோம். 6 மாதத்துக்குள்ளே கூட்டி போனோம். ஸ்கேன்லாம் பண்ண சொன்னாங்க மேடம். அதெல்லாம் பண்ணினோம். 70,000 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணோம். நைட்டுக்கு தான் டாக்டர் 3 மணியை போல் வருவாங்கன்னா 5 மணிக்கு வந்தாங்க பெரிய டாக்டர். வந்து பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணினா அந்த பிள்ளை அப்படியே 6 மாதத்துக்கு குப்புறவே வச்சுருக்கணும். வீட்டுக்கு கூட்டி போக முடியாது, நீங்கள் இங்கே வீடு எடுத்து தங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் எவ்வளோ வரும்னு சொன்னதுக்கு 6 லட்ச ரூபா வரும்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நிலம் இங்கே இருந்துச்சு, எங்கள் மாமனார் வீட்டில் எங்களுக்கு கொடுத்தது. அது அந்தளவுக்கு போகாது, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு தான் போகும். இருந்தாலும் என் பிள்ளை மேலே இருந்த ஆர்வத்தில் சரி ஆப்ரேஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சொன்னாங்க, இப்போ மண்டைக்கு போகிற நரம்புல பண்ணுறது, இங்கேருந்து கண்ணு முடியாட்ட நரம்பில் பட்டாலும் பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும், உசுர் இருக்கும், எந்த ஒரு நினைவும் இருக்காது. நீங்கள் பண்ணியும் புண்ணியம் இல்லாமா நடந்து திட்டுற பிள்ளைய ஏன் கெடுக்குறீங்க, இருக்க வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போட்டுமேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு கூட்டி போயிட்டோம். கூட்டி போய் ஒரு 6 மாதம் சென்று இந்த கோயிலில் போய் பார்க்கையில் இந்த விபூதி இந்த திருநூரில் இந்த பெருமாள் கோயில் ஐயர் சரி பண்ணிட்டார். அது அவனுக்கும் தெரியும். இப்போ நம்ம முதுகு மாதிரி நார்மலாக இருக்குது. இங்கேருந்து இறங்குனது இடுப்போடு நின்றுக்கிட்டு இது கீழே இறங்கலை மேடம். அப்படியே புள்ள உட்காந்த வகையில் இருக்குது. தவந்து தான் அந்த வீட்டுக்குள்ளேருந்து இந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த ஒரு நாளைக்கு விழுந்ததுல வந்தது இது அத்தனை. இந்த முன்னாடி சின்ன பிள்ளையில காய்ச்சல் வந்து ஒரு மாதம் இருந்துச்சு. அதில் தான் ஏதோ காய்ச்சல் வந்ததில் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த ஊருமா உங்களுக்கு? காரையூர். சரி, நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டரோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், அங்க போய் காமிக்கிறீங்களா பாப்பாவை? எந்த வசதியுமே இல்லையே மேடம். இல்ல அது பாப்போம், நீங்க கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். நாங்க டாக்டர்கிட்ட பேசுறோம், நீங்க கோயம்புத்தூர்ல கொண்டு போய் காமிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இந்த பையனோட தொடர்பு இருக்குன்னு? இவங்க வந்து பொண்ணு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க பொண்ணு கேட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளையே நாங்களாம் ஒன்று மணி அவள் நல்லா வளர்ந்தவங்க, பெத்த பிள்ளை மாதிரி அவங்களும் எங்களை பார்ப்பாங்க. அந்த அக்கா சொன்னிச்சு, நம்ம தம்பிக்கு ஒரு பொண்ணு பாரியா, கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு நான் சொன்னேன், எங்கேக்கா போய் நான் பார்க்குறது அப்படின்னு சொன்னேன். இல்லை பாருன்னு சொல்லையில் இவன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அம்மா அந்த அவங்கள்ட்ட ஒரு பொண்ணு இருக்குது, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அம்மா மாதிரி என்கிட்ட அவன் சொன்னது. அம்மா மாதிரி அவங்க போய் ரொம்ப நல்ல குடும்பம், சொல்லல மேடம், நல்ல குடும்பம், அது இல்லாமல் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாதன் வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.